வணக்கம். சில முக்கியமான தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கேன். என் பேர் ராஜா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஏதோ ஒரு காமெடி சீன்ல உங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா அந்த கவுன்சிலர்கிட்ட போகலாம், அந்த கவுன்சிலருக்கே ஒரு பிரச்சனைனா நான் எங்கே போவேன் அப்படின்னு ஒரு காமெடி சீன் வரும் இல்லையா? அதே மாதிரி ஒரு சம்பவம் அண்மையில் நடந்துச்சு. அண்மையிலன்னு சொல்றதை விட போன வருஷம் நடந்துச்சு. அப்படி ஒரு சம்பவம், அதனோட திருப்பம் இப்போ ஒரு பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்னா மாறி இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத விலாவரியா பார்க்கலாம். டெல்லியில முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதியா இருந்தவரோட வீட்டில் திடீர்னு தீ பிடிச்சிச்சு. என்னப்பா தீ பிடிச்சதெல்லாம் ஒரு செய்தியா அப்படின்னு நீங்க கேட்கலாம். போன வருஷம் மார்ச் 14ஆம் தேதி டெல்லியில நம்பர் 30 துக்ளக் கிரெசன்ட் அப்படிங்கிற ஒரு அரசாங்கத்துடைய குவார்டர்ஸ்ல இந்த தீ விபத்து நடந்துச்சு. அந்த தீ விபத்துல பிரச்சனை இல்லை, அந்த தீ விபத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் செய்தி. அது என்னன்னா, டெல்லி ஹைகோர்ட்ல நீதிபதியா இருந்தவர் தான் இந்த யஷ்வந்த் வர்மா. இவரோட அதிகாரப்பூர்வ வீட்டுல தான் இந்த தீ விபத்து நடந்துச்சு. எரிஞ்சது எல்லாமே ஒரு 500 ரூபா நோட்டு புத்தம் புது தாள் கட்டுக்கட்டா எரிஞ்சு கிடந்துச்சு அப்படிங்கிறது தான் செய்தி. இதுதான் போன வருஷமே நடந்துச்சு. இதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவரோட வீட்டுல தீ பிடிச்சி எரிஞ்சு தீ அணைக்க போன அந்த ஃபயர் சர்வீஸ் ஆளுங்கெல்லாம் இது என்ன ரூபா நோட்ல எரிஞ்சு கிடக்கு, இது சட்டவிரோதமா யாரோ பதுக்கி வச்சிருக்காங்களா, அது எப்படி ஜட்ஜ் வீட்டுல இவ்வளவு பணம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த தீயணைப்பு வீரர்கள் போயிட்டு உடனே போலீஸ்காரங்களுக்கு ஒரு தகவலை சொல்றாங்க. அந்த போலீஸ்காரங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஆமா எரிஞ்சது ரூபா நோட்டுகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இது யாரோட பணம் அப்படின்னு ஜட்ஜு கிட்டே விசாரிக்கும் போது எங்களது இல்ல அப்படிங்கிற மாதிரியான தகவல் சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்போதைக்கு அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிட்டதா நினைச்சாங்க. அதுக்கு பிறகு இது எப்படி ஒரு ஜட்ஜு கிட்ட கணக்குல வராத இவ்வளவு பெரிய பணம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற சம்பந்தமா நாடாளுமன்றத்துடைய ஒரு விசாரணை குழு அமைக்கிறாங்க. அந்த 3 பேர் கொண்ட குழு போன வருஷம் என்ன நடந்துச்சு, அதுல என்ன இதுக்கு யாரெல்லாம் முகாந்திரம் இருக்கு அப்படிங்கிற சம்பந்தமான ஒரு அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த அறிக்கையில சொன்ன விஷயம் தான் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. இந்த உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியா இருந்த அரவிந்த் குமார் அப்படிங்கிற ஒரு தலைமையில தான் இந்த விசாரணை நடக்குது. அப்படி அந்த விசாரணையில அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த விளக்கத்துக்கும் வர்மா தீர்க்கமா இது என்னோட பணம் இல்ல, இது யாரோட இது அப்படிங்கிற சம்பந்தமான எந்த விதமான விஷயத்தையும் அவர் முழுமையா பகிர்கல அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவர் கொடுத்த விளக்கம்லாம் ஒன்றும் திருப்திகரமாவே இல்லை அப்படிங்கிறத உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியா இருக்கிறவரு இந்த விளக்கம் சரியா இல்லை, இது உண்மையிலேயே அவருடைய பணமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான லாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அவரோட பணம்னு அஃபிஷியலாக சொல்லலை. முதல்ல இப்போ இந்த பிரச்சனையில் அந்த ரூபா நோட்டு எரிஞ்ச உடனே இந்த சம்மந்தப்பட்ட யஷ்வந்த் வர்மா அப்படிங்கிற அந்த நீதிபதி என்ன பண்ணியிருக்காருன்னா, அப்போதைக்கு தலைமை நீதிபதி அந்த சஞ்சீவ் கண்ணாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. இந்த பணம் எனக்கும் அந்த எங்களோட குடும்பத்துக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு முதல்ல சொல்லிட்டாரு. ஆனால் விசாரணை அப்போ கேட்குற கேள்விகள்லாம் ஏடா கூடமாவே பதில் சொல்லியிருக்காரு இந்த ஜட்ஜு. அப்புறம் அவர் மேலே வலுவான சந்தேகம் இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த உச்ச நீதிமன்றத்துடைய ஜட்ஜு பார்லிமெண்ட்ல இது சம்பந்தமான அறிக்கையை கொடுத்துருக்காங்க. ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் மேலே ஏதாவது ஒரு கேஸ் வருது அப்படின்னா அவரை தூக்கி வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு 5 நாளுக்குள்ளாரியே நீதிபதிகள்லாம் நியமிக்கிற கொலிஜியம்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த கொலிஜியம் அமைப்பு என்ன பண்றாங்கன்னா, 20ஆம் தேதியே இந்த யஷ்வந்த் வர்மாவை தூக்கி கொலிஜியம் அமைப்பு அலகாபாத்தோட ஹைகோர்ட்டுக்கு தூக்கி டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியுது. சரி, இப்போ அவர் வெறும் டிரான்ஸ்ஃபரோட நிறுத்தினா போதுமா? அவர் சட்டத்துக்கு எதிரான செயல்பட்ட இந்த நடவடிக்கைகள்லாம் ஏதாவது எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ அந்த நீதிபதி தான் அவ்வளவு பணத்தை பதுக்கி வச்சாரா அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. போதுமான அளவுக்கு ஆதாரங்கள் இல்லாதனால இந்த விஷயத்துல எந்த வித முடிவும் எடுக்க முடியல. அதே நேரத்துல ஒரு ஜட்ஜ் வீட்டுல இவ்வளவு பெரிய பணம் இருந்தது உண்மையிலே ஒரு பேசு பொருளா இருக்கு. கட்டுக்கட்டா பணம் எரிஞ்சது அப்படிங்கறதுனால அந்த தகவலை முதல்ல சொல்லியிருக்கேன். அடுத்ததா இதுவும் ஒரு நீதிபதி சம்பந்தமான செய்தி தான். யாரோ போற வரவங்க எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருந்த ஒரு கும்பல் ஒரு ஸ்டெப் அதிகமா போய் ஒரு முன்னாள் மாவட்ட நீதிபதி கிட்டேயே ஆட்டையை போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த அதிர்ச்சிகரமான தகவல். ஜெய்ப்பூரை சேர்ந்தவர் 90 வயசான முன்னாள் மாவட்ட நீதிபதி கன்னட் பண்டாரி. இந்த கன்னட் பண்டாரி அப்படிங்கிறவருக்கு 15 நாளா டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம், உங்களை வீட்டை விட்டே நீங்க எங்க வெளியே போக கூடாது, உங்களை டிஜிட்டலா அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா 2.5 கோடி ரூபாய் வரைக்கும் முன்னாள் ஜட்ஜு கிட்டே ஒரு ஆட்டையை போட்டிருக்காங்கன்றது தான் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல். போன 28ஆம் தேதி இந்த பண்டாரிக்கு வாட்ஸ்அப் ஒரு வீடியோ கால் வந்திருக்கு. யூனிஃபார்ம்ல நான் ஒரு சிபிஐ அதிகாரி அப்படின்னு சொல்லி வீடியோ கால் பண்ணதாவும், அந்த சிபிஐ அதிகாரி அப்படின்னு பேசின நபர் எக்ஸ் ஜட்ஜோடைய எஸ்பி பேங்க் அக்கவுண்ட்ல 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஹவாலா பணம் இருக்கு, அதனால உங்களை உடனடியாக அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி இந்த வாட்ஸ்அப் வீடியோ கால்லயே பேசி அவரை டர் ஆக்கியிருக்காங்க. 90 வயசு நபர் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஒரு பதட்டம் ஏற்பட்டு இந்த வாட்ஸ்அப் வீடியோ காலில் இருந்த நபர் என்ன சொன்னாரோ அந்த வேலைகள்லாம் இவர் செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. அப்படியே கட் பண்ண உடனே இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளாரியே நான் சிபிஐயோடைய பேங்க் மேனேஜர் அப்படின்னு சொல்லி இன்னொரு நபர் பேசி உங்க அக்கௌண்ட்ல ஹவாலா பணம் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு நபரும் மிரட்டின உடனே ஒருவேளை உண்மையிலேயே ஏதோ ஹவாலா பணம் நம்ம
நம்ம அக்கௌண்ட்ல வந்திருக்கு போல அப்படின்னு சொல்லி பதறி போன இந்த எக்ஸ் ஜட்ஜ் என்ன பண்றாருன்னா, சரி இப்ப நான் இதுக்கு என்னதாங்க பண்ணணும் அப்படின்ற ஒரு சொல்யூஷனை கேட்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் எந்த எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் எக்கச்சக்கமா வந்திருக்குதுன்னு சொன்னாங்களோ அந்த அக்கௌண்ட்ல இருக்கிற மொத்த பணத்தையும் எடுத்து நாங்க சொல்ற அக்கௌண்ட்டுக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா இந்த எக்ஸ் ஜட்ஜையே இந்த கும்பல் ஏமாத்தி இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இப்படி 2.5 கோடி ரூபாய் வரைக்கும் அவரோட அக்கௌண்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. தான் ஏமாத்தப்பட்டோம் அப்படிங்கறத இந்த ஜட்ஜ் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு எக்ஸ் ஜட்ஜ் அப்படின்னா, அவருக்கே இன்னொரு பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அதுல இருக்க பணத்தையும் குடுங்கன்னு சொல்லி இந்த கும்பல் கேட்டிருக்காங்க. அப்பவுமே இந்த எக்ஸ் ஜட்ஜ் வந்து உஷாராகல. பஞ்சாப் நேஷனல் பேங்க் உடைய ஒரு மேனேஜர் வந்து ஐயா உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, இப்படிலாம் எந்த அரெஸ்டும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஜட்ஜுக்கே பாடம் சொன்னதுனால ஒரு கட்டத்துக்கு மேல பண்டாரியோட ஃபேமிலி, அதாவது இந்த எக்ஸ் ஜட்ஜோட ஃபேமிலி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவர்கிட்ட இருந்து 2.5 கோடி ரூபாய் வரைக்கும் ஏமாத்திருக்காங்க, தயவு செய்து ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. யாரோட அக்கௌண்ட்டுக்கெல்லாம் பணம் போயிருக்கு அப்படிங்கிறத போலீஸ்காரங்க இப்போ விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குன்னு தனியா செக்ஷன்லாம் போட்டு இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம்ல எப்படி ஏமாந்தாரு அந்த ஜட்ஜ் அப்படிங்கிற சம்பந்தமான டீடைல்ஸையும் கேதர் பண்ணி எப்படியாவது அந்த பணத்தை ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிற ப்ராஜெக்ட்ல போலீஸ்காரங்க இருக்காங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ரெண்டு முக்கியமான தகவல் பார்த்தோம். அடுத்ததா வந்து சென்னையில இனிமேல் போட்ல போலாம். இப்போ நீங்க ஏதோ ஒரு ஊருக்கு டூருக்கு போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அங்க உங்களுக்கு வந்து படகு சவாரி அப்படிங்கிற இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. இப்போ சென்னையில பாத்தீங்கன்னா பஸ்ல போலாம், ட்ரெயின்ல போலாம், சென்னை டு வேற ஏதாவது வெளிநாடுகளுக்கு ஃபிளைட்ல கூட போலாம். பட் இந்த கப்பல்ல போற ஃபெசிலிட்டி சென்னையில ரொம்ப கம்மி, சொல்ல போனா லிட்டரலா இல்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில சென்னையில் பக்கிங்ஹாம் கால்வாயில் வந்து வாட்டர் மெட்ரோ விடலாம் அப்படிங்கிற ஒரு புது திட்டம் ரெடி ஆகிட்டு இருக்கு. எண்ணூர்ல ஆரம்பிச்சு மகாபலிபுரம் வரைக்கும் 53 கிலோமீட்டர் இருக்கு. இந்த 53 கிலோமீட்டர்ல நம்ம ஏன் இதை பக்கிங்ஹாம் கால்வாயில் வாட்டர் மெட்ரோ விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் தயாராகிட்டு இருக்கு. வாட்டர் மெட்ரோ அமைக்கிறதுக்கு என்னென்ன தேவை, அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற டிபிஆர்னு சொல்லுவாங்க, டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சம்பந்தமா ஒரு டெண்டருக்கான அழைப்பும் வெளியாயிருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த தகவல் இப்போ சென்னை வாசிகளுக்கு மத்தியில் ஒரு புது உற்சாகத்தை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இனிமேல் ஒரு வீக்கெண்டோ ஒரு சாட்டர்டே சண்டேவோ ஆச்சுன்னா மெரினா பீச்சில் மட்டும் கூட்டமாக இல்லாமல் ஜனங்க வந்து இப்படி வாட்டர் மெட்ரோலையும் ட்ராவல் பண்ணி பொழுது கழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பியான நியூஸாக இது பார்க்கப்படுது. சரி, இப்போ இந்த வாட்டர் மெட்ரோ வந்து இன்னைக்கு பிளான் பண்ணி நாளைக்கே வந்துருமானா இல்லை, முதல் கட்டமாக நேப்பியர் பாலத்திலேருந்து கோவளம் வரைக்கும் விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ் வைஸாக தான் இந்த ப்ராஜெக்டை அமல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. சென்னையில் தான் இந்த திட்டம் பேப்பர் அளவில் நிற்குதே தவிர ஆல்ரெடி இந்த திட்டம் கேரளா மாநில கொச்சியில இந்த வாட்டர் மெட்ரோ அப்படிங்கிற திட்டம் வந்து வெற்றிகரமா தொடங்கப்பட்டிருக்கு. அங்க பொதுமக்கள் இதுக்கு அமோக வரவேற்பும் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த வாட்டர் மெட்ரோ அப்படிங்கிற திட்டம் அமலுக்கு வந்துச்சுன்னா உண்மையிலே சென்னைக்கு அது ஒரு இன்னொரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டா இருக்கும். ஒரு பயங்கரமான பீக் டிராஃபிக் ஹவர்ஸ்ல அப்படியே போட்லேயே டிராவல் பண்ணாலும் இன்னும் அது கொஞ்சம் பார்க்கறதுக்கே ஒரு புது ஃபீலிங் இருக்கும் அப்படிங்கிறதா ஒரு வெளிப்படுத்துற ஒரு ஹாப்பியான மொமெண்டா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். 3 தகவல்கள் பார்த்தோம். அடுத்ததா மத்திய பிரதேசத்தில் ஒரு தாஜ்மஹால் அப்படிங்கிற பேரில் ஒரு வீடியோ பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. உண்மையிலே அந்த தாஜ்மஹால் என்ன, உண்மையிலே அது தாஜ்மஹால் தானா, இது சம்பந்தமான தகவல்கள்லாம் பார்க்கலாம் வாங்க. மும்தாஜுக்கு காதல் பரிசு சின்னமா வந்து தாஜ்மஹாலை கட்டினாரு ஷாஜகான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச தகவல் தான். அன்னைக்கு அவர் கட்டின மாதிரியே தன்னோட மனைவிக்கு மத்திய பிரதேசத்துல ஒரு தாஜ்மஹால் ஸ்டைல்ல ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தொழிலதிபருடைய ரொம்ப நாள் கனவா இருந்துச்சாமா. அந்த கனவை வந்து பூர்த்தி பண்ற மாதிரி ஒரு 1.5 வருஷம் சேர்ந்து உழைச்சி போராடி அதே மாதிரி ஒரு காப்பி ரெப்ளிகாவை எடுத்து கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு தொழிலதிபர் முயற்சி பண்ணியிருக்காரு. புர்ஹான்பூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு மத்திய பிரதேசத்துல. அந்த புர்ஹான்பூர்ல ஒரு தொழிலதிபர் இருக்காரு, அவர் பேர் ஆனந்த் பிரகாஷ். அவருக்கு தன்னோட மனைவிக்கு ஏதாவது ஒரு வித்தியாசமான கிஃப்ட் பண்ணணும்னு ஆசை. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான வீட்டை கட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படி கட்டி முடிக்கிறதுக்கு வந்து இது சின்னதா ஒரு வீடா இருந்தா நல்லா இருக்காது, அதனால இது வந்து 4 பெட்ரூம் வீடா கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி 4 பெட்ரூமா கட்டியிருக்காரு. தாஜ்மஹால்ல இருக்கிற மாதிரியே ஒரு சென்ட்ரல் டோம், சென்ட்ரல் இப்படி குண்டா ஒரு டோம் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த அதே மாதிரி அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி தன்னோட வீட்லயும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு. அதுக்காக ஏகப்பட்ட செலவும் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அந்த வீடு 24 அடி சீலிங் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு சாதாரணமா மேலெல்லாம் சீலிங்கை டச் பண்ணிட முடியாது. 2-3 பேர் மேலே ஏறி நின்னாதான் அந்த சீலிங்கை அப்படி டச் பண்ணி பார்க்க முடியும். அப்படிங்கிறதுனால ரொம்ப ஹைட்டான ஒரு சீலிங் கொண்ட ஒரு வீடா இது டிசைன் ஆயிருக்கு. இது மட்டும் இல்ல, ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து சினிமாலாம் ஹீரோ ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷனுக்கெல்லாம் ஒரு வரிசையா படிக்கட்டு வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கிராண்ட் ஸ்டேர் கேஸ், அப்புறம் ஃபர்னிஷிங், இதுக்காக மட்டும் எக்கச்சக்கமான செலவு இந்த வீட்டுக்காக அந்த தொழிலதிபர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. 1.25 வருஷமா கட்டி முடிச்ச அந்த வீடு அண்மையில தான் ஃபுல்லா முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு வெளியா இருக்கிற முக்கியமான தகவல். ஹிந்தியில இதுக்கு என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னா, காதலோடைய ஒரு அழகான அடையாளமா இது இருக்கு அப்படின்னு சொல்லி வர்ணிக்கவும் செஞ்சிருக்காங்க. ஸோ இது வந்து டெல்லி பக்கத்துல இருக்க தாஜ்மஹால் மாதிரியே மத்திய பிரதேசத்திலையும் ஒரு தாஜ்மஹால் இருக்கு அப்படின்னு சொல்லி ஜனங்க இப்போ இதையுமே வந்து கூட்டம் கூட்டமா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு வெளியா இருக்கிற தகவல். ஸோ இந்த மாதிரி வழக்கத்துக்கு மாறான சில தகவல்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கேன். என் பேர் ராஜா. நன்றி, வணக்கம்.